திராவிட இயக்கம் நூற்றாண்டு விழா கண்டது. தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், இடமான பேராசிரியர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். நான் நூற்றாண்டு 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 என்று சொல்கிறேன். இந்த நூற்றாண்டு என்று சொல்லுகிற தகுதி இந்தியாவில் திமுகவை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்த முடியுமா? நான் எடை போட்டு பார்க்கிறேன். ஏன் திமுக இருக்கிற கம்பீரம், என் தொண்டனுக்கு இருக்கிற செல்வாக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்றால் கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிக்கொண்டு கையிலே முரசொலி எடுத்துக்கொண்டு வீதியிலே நடக்கிற பொழுது அவனுக்கு இருக்கிற மரியாதை வேற எந்த கட்சியின் மாநில செயலாளருக்கு கூட தமிழகத்தில் இல்லை என்பதை திமுக தொண்டன் உணர்ந்திருக்கிறார். வெளிப்படையாக சொல்லலாம். திமுக தொண்டனை பொறுத்தவரை கொள்கை உடவானவன், நட்புக்கு கை கொடுப்பவன், கொண்ட கொள்கை உறுதியாக இருப்பவன். திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத சோதனைகளா, எதிர்க்காத எதிர்ப்புகளா? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 14 ஆண்டு காலம் 2 முறை ஆளுநர் அதிமுக, எதிர்கட்சி தலைவர் தளபதி. ஆனால் திமுக தொண்டரை பொறுத்தவரை தலைவரை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது ஒன்றும் சினிமா படம் அல்ல, புது ரிலீஸ் அல்ல, ஒரு வாரம் ஓடிவிடுவதற்கு. இது ஆலமரம் எஃகு கோட்டை. இதை உருவாக்கிய தலைவர்கள் எப்படி? நம்முடைய தளபதி சொன்னார், 234 தொகுதிக்கான தேர்தல் 2026 வரை இருக்கிறது. இந்த 234 தொகுதியில் நம்முடைய இலக்கு 200+ சொன்னது முதலமைச்சர். கோவிசரியன் அல்ல, 40க்கு 40 வென்றோம். அடுத்த தேர்தலின் இலக்கு 234க்கு 200+. என் அண்ணன்மார்கள் தந்த பட்டியல், நீங்கள் தருகிற ஆதரவு, சிறுபான்மை மக்கள் இன்றைக்கும் தளபதி மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கோவிசரியன் அறுதியிட்டு சொல்கிறேன். 200+ என்பது முதலமைச்சர் எண்ணம். பொதுமக்கள் தருகிற பரிசு, என் இஸ்லாம் மக்கள் தர இருக்கிற பரிசு 234க்கு 234 திமுக கூட்டணி வெல்லும். எதிர்கட்சி இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். இன்றைக்கு அம்பேத்கர் வேஷம் போடுகிற அயோக்கியர்களுக்கு சொல்கிறேன், அம்பேத்கரை தமிழகத்தில் கொண்டாடியது திராவிட இயக்கம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். அவர் பிறந்த மாநிலம் மராட்டியா. மராட்டிய மாநிலத்தில் மராத்வாடா பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் சூட்ட வேண்டும். அந்த மாநில மக்கள் வைத்த கோரிக்கை. ஆனால் அந்த மாநிலத்தில் கேட்கவில்லை. அவர் பிறந்த மாநிலத்தில் அம்பேத்கர் பெயர் வைக்கவில்லை. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், யாசப்பாடியில் அம்பேத்கர் கலை கல்லூரி. விபி சிங் அவர் என்ன திமுக தொண்டனா? எங்கள் கொள்கையை, திமுகவின் கொள்கையை உடையவரா? மண்டல் கமிஷனை எதிர்த்தால் கலைஞர் துணை நின்றார். அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்தும் போது விபி சொன்ன வார்த்தை, இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நான் இந்த சபையில் அறிமுகப்படுத்த எல்லா நிலையிலும் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சட்ட வடிவமாக்கி என் கையில் தந்த தலைவர், தென்னகத்தின் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்கிறேன் என்று மைய மண்டபத்தில் விபி சிங் சொன்னார். இதே இந்தியாவில், தமிழகத்தில் என் அன்பு தோழர்களே, பாபா சாஹிப் அம்பேத்கர் வகுத்து தந்த சட்டமும், தந்தை பெரியார் வகுத்து தந்த சமுதாய சீர்திருத்தமும், இதை கொடையாக பிடித்த அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் பட்டப்படிப்போ மேல் படிப்போ தமிழகத்தில் உண்டா? அந்த அம்பேத்கருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. விபி சிங் பிரதமர் கலைஞருக்கு கடிதம் எழுதினார், எல்லா முதலமைச்சருக்கும் எழுதினார். என்ன எழுதினார்? மாண்புமிகு முதலமைச்சர்களே, அம்பேத்கருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறேன். அதற்கான ஆலோசனை, அறிவுரை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். கேட்டது விபி சிங். கடிதத்தை பார்த்துவிட்டு கலைஞர் விபி சிங்கிற்கு கடிதம் எழுதினார். அம்பேத்கருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நல்ல முடிவு எடுத்ததற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ₹1 நாணயத்தில் காந்தி படம் இருக்கிறது, தேசிய சின்ன படம் இருக்கிறது, தேசிய மலர் இருக்கிறது, தேசிய விலங்கு இருக்கிறது, நேரு படம் இருக்கிறது. நீங்கள் காந்தி படம், நேரு படம் வெளியிட்டதை போல் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவில் ₹1 நாணயம் வெளியிட வேண்டும். அந்த ₹1 நாணயத்தில் அம்பேத்கர் படம் பொறிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். இது எங்க ஆதவ அர்ஜுனுக்கும் அவன் அப்பனுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அம்பேத்கரை திராவிட முன்னேற்ற கழக மேடையில் கொண்டாடவில்லையா? வரலாறு தெரியாமல் பேச வேண்டாம், வரலாற்றை நன்றாக படித்துவிட்டு மேடை ஏறி பேசு. அம்பேத்கர் படம் பொறிக்க வேண்டும்.
கேட்டது கலைஞர், செய்தது விபி சிங். கேட்கிற நீங்கள் கேட்கலாம், ₹1 நாணயத்தில் அம்பேத்கர் படம் பொறித்து விட்டால் அது பெரிய புரட்சி. அது அல்ல. ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் சாலையில் நடந்து போகலாம், போகக்கூடாது, தடை விதிக்கப்பட்ட நேரம். வைக்கத்தில் 100ஆண்டு விழா கொண்டாடியவர் நம்முடைய தலைவர் தளபதி. தொட்டால் தீட்டல்லவா அம்பேத்கரை, அம்பேத்கர் ஜாதியை. கலைஞர் சொன்னாரல்ல ₹1 நாணயம். அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு திருத்தணி உண்டியல், திருப்பதி உண்டியல், திருவண்ணாமலை உண்டியல், ஸ்ரீரங்கம் உண்டியல், பழனி உண்டியல், எந்த உண்டியலில் எந்த பூணூல் போட்டுக்கொண்டு எந்த பார்ப்பனன் அந்த உண்டியலை உடைத்து எண்ணுகிற போது எந்த கலைஞர் அம்பேத்கரை அறிமுகப்படுத்தினாரோ அந்த அம்பேத்கர் முகம் பொறித்த ₹1 நாணயத்தில் கையை வைத்து ₹1, ₹2, ₹3 என்று தொட்டால் தீட்டு என்று சொன்ன ஐயரை அம்பேத்கர் நாணயத்தில் இருக்கிற முகத்தின் மீது கை வைக்க வைத்த சமுதாய புரட்சியாளர் எங்கள் தலைவர் டாக்டர்